ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம இன்றைக்கி முதுமொழி காஞ்சி 1 மினிட் ரிவிஷன் பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி ஆறு கழலி உலகத்து மக்களாம் தொடங்கும் பாடல் மதுரை கூடலுக்கு எழுதியிருப்பாங்க. அவர் பிறந்த ஊர் கூடலூர். அவர் எழுதின பாடல்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளாக கையாண்டவர் நச்சினார்க்கினியார். இவர் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். இது எந்த திணை சேர்ந்தனா காஞ்சி திணை. இதுவும் 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. எந்த உண்மைகளை தெளிவாடுனா உலகியல் உண்மைகளை. இதோட வேறு பேர்கள் பார்த்திங்கன்னா அறிவுரைக்கோவை அண்டு அறவுரைக்கோவை. நம்மளுக்கு இதில் அதிகாரம் 10 அதிகாரம் வரும், 100 பாடல்கள் மொத்தம். முதுமொழி காஞ்சி காஞ்சி திணை தான். இதை ஆசிரியர் பெயர் மதுரை கூடலுக்கிறார். புக் பை கொஸ்டின் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது, கற்றலை விடவும் ஒழுக்கமுடைமை சிறந்தது. 10 பாடல்கள். நிலையாமை அப்படின்னு பற்றி கேட்டாங்கன்னா அது காஞ்சி திணையை சேர்ந்தது. ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடையனாலும் அது முதுமொழி காஞ்சி தான். குலனுடைய கற்பு சிறந்தது என்றதும் முதுமொழி காஞ்சி தான். மேதையில் சிறந்ததென்று கற்றது மறவாமை. அதுக்கடுத்து உலகியல் உண்மைகள் முதுமொழி காஞ்சி. இதில் 100 பாடல்கள். இதில் வேறு என்னென்ன பேர்கள் நம்ம 2 பேர் பார்த்தோம். அதுக்கடுத்து இன்னொன்று ஆத்திச்சூடி முன்னோடி அண்டு முதுமொழி காஞ்சி தான். அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆத்திச்சூடி முன்னோடின்னு சொல்கிறாங்க. முதுமொழி காஞ்சி ஒவ்வொரு 10 பாடல்களையும் ஆறுகளில் உடத்தும் கண்கிறது கண்டிப்பாக தொடங்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எந்த அணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறள் வெண் செந்துரை. இந்த ரிவிஷன் நோட்ஸ் PDF வேணால் நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிற டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.